ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா இந்த பூசணிக்காய் இருக்கு இல்லையா, பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க, சக்கரை பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு இன்றைக்கி ஒரு ஹல்வா பண்ண போகிறோம். இது ஒரு பாதி அளவு இருக்கக்கூடியது தான். இதில் ஒரு மிக்சர் ஜாரில் தோல் சீவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா இந்த மாதிரி 1-2 அரைச்சிருக்கோம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அரைச்சதை சேர்த்தி கொஞ்சமாக உப்பு, அப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். சர்க்கரை நம்மளுடைய டேஸ்ட்டை பொறுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பூசணிக்காய் வேறு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருந்தேன். ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் இப்போது இன்னும் லாஸ்ட் இறக்க போகிற ஸ்டேஜுங்கிறனால இப்போது கடைசியாக ஒரே 1 ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணுறேன். ரொம்ப அருமையாக வந்திருந்தது. இது ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. நம்ம எத்தனையோ விதமான ஹல்வா பார்த்துருப்போம், பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாவே இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு ஹல்வா போட்டிருப்பேன். இது மஞ்சள் பூசணிக்காய் வச்சு பண்ணியிருக்கேன். பாருங்கள், பாத்திரத்துலேயே ஒட்டாத பதம் வந்திருக்கு. மஞ்சள் பொடி எதுவுமே போடல. பார்த்திங்கன்னா நல்ல மஞ்சள் கலரில் ஒரு ஒட்டிகிட்டே இருந்தது. பாருங்கள், நல்லா ஒட்டாத பதம் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்முடைய பூசணிக்காய் ஹல்வா ரெடி. ஓகே, பாய்.